அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா எல்லோரும் அறிந்த ஒரு சூரா. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த இரண்டு வசனங்கள் எவ்வளவு பெரிய அர்த்தத்தை சுமந்திருக்கிறது என்றால், சூரத்துல் ஃபாத்திஹாவே குர்ஆனுடைய ஒரு ரகசியம்தான். குர்ஆனுடைய ஒரு அந்தரங்கம் என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா சிர்ருல் குர்ஆன். சிர்ருஹா, அதில் என்ன ரகசியம் இருக்குது? இந்த ரெண்டு வசனங்கள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. இய்யாக நஅபுது என்று வரக்கூடிய உன்னையே வணங்குகிறோம் என்பதில் தபர்ருஉம் மினஷ்ஷிர்கி, தபர்ருஉம் மினஷ்ஷிர்கி, இணை வைப்பதிலிருந்து ஒரு மனிதன் அங்கே விடுதலை ஆகிறார். இரண்டாவது தபர்ருஉம் மினல் ஹவுலி வல் குவ்வா, நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரி, பாவத்திலிருந்து தவிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். நன்மையில் செய்வதாக இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுவதாக இருந்தாலும். இந்த இரண்டு விஷயங்களும் அந்த ரெண்டு வசனங்களில் அடங்கியுள்ளது. அதுதான் சிர்ரு ஹாதிஹில் கலிமா, சிர்ரு சூரத்துல் ஃபாத்திஹா, சிர்ருல் குர்ஆன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது அர்த்தம் விளங்கி அதனுடைய உள் கருத்துக்களை விளங்கி அழகான முறையில் ஓதும் பொழுது அது ஒரு பிரார்த்தனை. இந்த நாளும் நாங்கள் தக்பீரை கட்டி ஓதுகிறோம். அதில் என்ன கூறப்படுகிறது, அதில் ஆழ்ந்த அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, தெளிவாக விளங்கி ஓதும் பொழுது அது ஒரு துவாவாக எங்களுக்கு மாறிவிடும். நன்றி. வஸ்ஸலாம். ஜஸாக்குமுல்லாஹ்.